ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு இந்த பனிக்காலத்தில் முகமெல்லாம் ரொம்பவே வறண்டு போயிருக்கும். இதுக்காக அவங்க அதிகமாக செலவு பண்ணி கெமிக்கல் கலந்த க்ரீமெல்லாம் பயன்படுத்துவாங்க. ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் சருமம் வறண்டு போகாமல் சரி செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 4 பன்னீர் ரோஜாப்பூ எடுத்திருக்கேன். பன்னீர் ரோஜா அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜாப்பூ எடுத்துக்கோங்க. வேறு எந்த ரோஜாப்பூவும் வேண்டாம். நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா பவுடராக கூட கிடைக்கும். அதை கூட நீங்கள் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ பூவோட இதழ்களை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ரோஜாப்பூ நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ரோஜாப்பூவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ஒரு துண்டு சோற்று கற்றாழையை சைடில் இருக்க அந்த முட்களையெல்லாம் நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை ஒரு 2-3 தடவை தண்ணீரில் அலசிடுங்க. அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ரோஜாப்பூ இதழ்களோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள். இதை இப்படியேவும் நம்ம முகத்தில் பேக் மாதிரி போடலாம். அப்படி இல்லைன்னா இதை நல்லா வடிகட்டி ரோஸ் வாட்டர் மாதிரியும் நாம் பயன்படுத்தலாம். நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரோஜாப்பூ விழுதை ஒரு சல்லடை அப்படி இல்லைன்னா மெல்லிஸ் காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதோட சாறு மட்டும் நாம் பேக்கப் போடுறத விட இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் மாதிரி பயன்படுத்தணுன்னா அடிக்கடி நம்ம முகத்தில் போட்டுக்கலாம். அதுக்காக தான். இப்போது இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 5 சொட்டு அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு சருமம் ரொம்பவே வறண்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவசியம் நீங்கள் 5 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கங்க. இல்லை எனக்கு சும்மாவே ஆயில் ஸ்கின் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் விளக்கெண்ணெய் வேணான்னா விட்டுறலாம். ஆனால் விளக்கெண்ணெயை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் சருமம் ரொம்பவே பொலிவாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டியாக தேங்காய் பாட்டிலு இல்லைன்னா பேபி பாட்டிலு இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே, அதில் ஊற்றி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது உண்மையிலே நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை தொடர்ந்து நீங்கள் உங்கள் சருமத்தில் பயன்படுத்திட்டு வர்றப்ப முகம், கை, கால் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப சருமம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல பொலிவாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ பயன்படுத்தி காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப நல்ல ரிசல்ட்டு தருது. இது அப்படியே நீங்கள் உங்கள் கைகளில் தேய்ச்சிக்கலாம். முகம் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறலாம். கழுவணும்லாம் அவசியம் கிடையாது. எப்போல்லாம் உங்கள் சருமம் வறண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் இதுலேருந்து ஒரு 2-3 சொட்டு எடுத்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா சருமம் ரொம்பவே பளிச்சுன்னு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். ஏன்னா இதில் நம்ம எந்த கெமிக்கலும் பயன்படுத்தலை. அதனால் இதை வெளியில் வச்சோன்னா கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் இல்லை 10 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றதுனால உங்கள் முகத்தில் இருக்க அந்த பருவு, கரும்புள்ளி, தழும்பு, அப்புறமா கண்களுக்கு கீழே இருக்கிற அந்த கருவளையம், வாயை சுற்றி இருக்கிற அந்த கருப்பு, அதே மாதிரி மங்கு எல்லாமே மறைஞ்சிரும். முகம் ரொம்பவே பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக பூத்த ரோஜாப்பூ மாதிரி நல்லா அழகாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் பயன்படுத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையான முறையில் பயன்படுத்தி நிச்சயமாக நல்ல பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன். இது உண்மையிலேயே நல்ல ரிசல்ட்டு தரும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்லை, விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பற்றி நீங்கள் அவசியம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.